ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலே மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த நாளிலே சிலுவையை குறித்து தியானிக்கும்படியாய் அது நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக, நல்ல தருணத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த 7 வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆரம்பமாக ஒரு வசனத்தை எடுப்போமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குமா? பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அது எப்படி இருக்கிறதா? அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எழுதுகிறதை பார்க்கிறோம். என்ன உபதேசமாம்? சிலுவையை பற்றியதான உபதேசம். சிலுவை உபதேசம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? சிலுவை உபதேசம் நம்ம என்ன விதமாக வழி நடத்துகிறது? சிலுவை உபதேசம் எந்த பாதையிலே நம்மளை கடந்து போக வைக்கிறது? சிலுவை உபதேசம் எந்த இடத்திலே கொண்டு உங்களையும் என்னையும் நிறுத்துகிறது என்று சொல்லி இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த உலகத்தில் பலவிதமான உபதேசங்கள் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. நீங்களும் நானும் இந்த நாட்களில் அறிய வேண்டிய ஒரு மாபெரும் உபதேசம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நான் அறிய வேண்டிய உபதேசம் சிலுவையை பற்றியதான ஒரு உபதேசம். அல்லேலூயா! சிலுவை உபதேசம் மிக மிக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் முக்கியமான உபதேசமாக முதல் இடத்தை வகிக்கிறது. அல்லேலூயா! எல்லா உபதேசங்களை காட்டிலும் முதல் உபதேசத்தை பிடிப்பது சிலுவை உபதேசமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் தூரமாயிருந்தோம், பாளையத்திற்கு அப்பாலே நாம இருந்தோம். நாம ஸ்தோத்திரம் பிரஜாதிகளாக இருந்தோம், தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம், தேவனை அற்றவர்களாக இருந்தோம். இன்னைக்கு தேவனை உடையவர்களாய் இருப்பதற்கு அந்த சிலுவை நமக்கு வழிவகுத்திருக்கிறது. சிலுவையின் பாடு, சிலுவையின் மரணம் நமக்கு அழகாக வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. நீங்களும் நானும் பலிபீடத்துக்கு அருகாமையில் வர முடியாது. ஸ்தோத்திரம் திருச்சபைக்குள்ளே நுழைய முடியாதபடிக்கு நாம் தூரமாய் நின்றவர்கள், வருவதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்தவர்கள். ஆனால் உங்களையும் என்னையும் திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவது எதுவென்று சொன்னால் சிலுவை பாடு மரணம். அல்லேலூயா! சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு அவர் தன் சொந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவர் ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால், தான் ஜீவனை கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவ மகிமை அற்றவர்களாய் இருப்போம், தேவனை அற்றவர்களாய் இருப்போம், தேவனை உடையவர்களாய் இருந்திருக்க முடியாது. அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பிதா, அப்பா, பிதா என்று அழைக்கின்ற முத்திர சுவிகாரத்தின் ஆவியை எதனாலே பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையை சுமந்து உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்த அந்த சிலுவையில் நடந்த சம்பவம். அல்லேலூயா! அந்த சிலுவை உபதேசத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். சிலுவையில் ஆண்டவர் வேதனையோடு கொடூரமாக ஆணிகள் அடிக்கப்பட்டு, 2 கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு, கால்கள் 2ஐயும் ஒன்றாக வைத்து ஆணிகள் அடிக்கப்பட்ட சூழ்நிலையில் தலையை நிமிர்க்க முடியாத அளவுக்கு தலையில ஒரு முள்கிரீடம், விஷம் கலந்த ஒரு முள்கிரீடம் தலையில் சூட்டப்பட்ட ஒரு நிலையில், நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலைமையில மிகவும் கொடிய வேதனையோடு சரீரமெல்லாம் ஆங்காங்கே பிரிக்கப்பட்டு கொடூரமாக சிதைக்கப்பட்ட நிலையில் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையில தானே
ஆண்டவர் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. அதிலே முதலாவது பகுதி ஆண்டவர் 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். அடுத்த 2வது பகுதி முதல் பகுதி 3 வார்த்தைகள் எதுவென்று சொன்னால் உங்களுக்குரியது, எனக்குரியது. அடுத்த 2வது பகுதி 4, 5, 6, 7 இந்த 4 வார்த்தையும், இந்த 4 வார்த்தைகளும் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய அந்த பரிமாற்றம் உள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. ஆகையால் இது 2 சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகளை 2 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். ஒன்று ஸ்தோத்திரம், நமக்காக தேவன் பரிந்து பேசின காரியங்களாக இருக்கிறது. 2வது தேவன் அங்கே தேவனிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தன்னிடத்துல கொடுத்த அந்த காரியங்களை குறித்து பேசுகிற காரியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அதை 7 வார்த்தைகளாக பகுத்து தொகுத்து நாம பேச இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது வார்த்தை நான் சுருக்கமாக வேகமாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் 7 வார்த்தைகளை 7 விதமான தலைப்புகளையும் 7 விதங்களில் 7 கோணங்களிலே பேச முடியும். அது நீண்ட நெடிய பயணத்தின் வார்த்தைகள், நீண்ட கால வார்த்தைகள். ஆயினும் சுருக்கமாக ஒரு தெளிந்த பார்வைக்காக நாம் உங்கள் முன் வைக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம் முதல் வார்த்தையிலே அவர் என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், நமக்காக பிதாவின் இடத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசுகிற முதல் வார்த்தை அங்கே வெளிப்படுகிறது. என்ன வார்த்தை என்றால், ஆண்டவரே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி மன்னிப்பை குறித்து அங்கே லூக்கா 23:34 நாம் பார்க்கிறோம். பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களாம். அப்போ பாருங்க, இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக பிதாவினிடத்துல ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். எதற்காக? அறியாமல் செய்த பாவங்களுக்காக, அறியாமல் செய்த குற்றங்களுக்காக. ஏதோ ஸ்தோத்திர தேவனாகிய கர்த்தர் நாம எதை செய்தாலும் அறியாமல் செய்திருப்போமானால், அறியாமல் செய்து கொண்டிருப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு இலவசமாய் மன்னிப்பை வாங்கி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்மை மன்னித்தாரோ அதே போல நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் என்ன செய்து பழக வேண்டும்? மன்னிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. உலகத்திலே உன்னதமான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரையுமே நாம தண்டிப்பதற்கு நாம முன்வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு ஸ்தோத்திரம் எந்த அளவுக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மன்னிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நோக்கி இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிதாவினிடத்திலே மன்னிப்பை வாங்கி கொடுத்தது போல, அதே போல நீங்களும் நானும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே அருமையாக இந்த சில உபதேசம் உங்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் என்னை போல மன்னியுங்கள். பிறர் செய்த குற்றங்களை, பிறர் செய்த தவறுகளை என்னவென்றாலும் என்ன காரியமாயிருந்தாலும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு சிலுவையின் உபதேசம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆக நீங்களும் நானும் எல்லோரையும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஆக வேண்டும். அல்லேலூயா. பெரிய காரியம் என்னன்னா மன்னிப்பு தான். அல்லேலூயா. ஆக நம்ம யாராய் இருந்தாலும் எவராய் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற அந்த அனுபவத்தில் வர வேண்டும் என்பதுதான் சிலுவை உபதேசம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் ஒருபடி உலகத்திலே சொல்லுவார்கள், யாரை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம், யாரை மாத்திரம் மன்னிக்க முடியாது என்பார்கள். யார? துரோகியை மன்னிக்கலாம், யாரும் மன்னிக்க கூடாதும்பாங்க. யாரை வேணாலும் மன்னிக்கலாம், ஆனால் யாரை மன்னிக்க கூடாது?
நம்பிக்கை துரோகியை மன்னிக்க கூடாது என்று இந்த உலகம் அழுத்தமாய் திருத்தமாய் சொல்லுகிறது. ஆனால் சிலுவை உபதேசம் சொல்லுகிறது என்னவென்றால், நம்பிக்கை துரோகியை மன்னிப்பது போல அது மட்டும் அதோடு நிறுத்திவிடாத, நம்பிக்கை துரோகியையும் நீ மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. தண்டனை வழங்குவது நம்முடைய கரத்தில் அல்ல, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எல்லாரையும் மன்னிப்பதற்கு, எங்க மன்னிப்பு என்று ஒரு வார்த்தை இல்லை என்றால் மனிதன் அழிந்து விடுவான், மனித இனமே அழிந்து விடும். அல்லேலூயா. அப்ப மன்னிப்பு மிக மிக அவசியம். மன்னிப்பு இருக்கிறதுனாலதான் அன்றைக்கு நினிவே பட்டணத்தை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். நினிவே பட்டணத்துல மொத்தம் எவ்வளவு மக்கள் இருந்தாங்க? பாப்புலேஷன் 1,20,000 பேர் இருந்தாங்க. அந்த நினிவே பட்டணத்திலே 1,20,000 மக்கள், மொத்த டோட்டல் பாப்புலேஷனே 1,20,000 மக்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு, பாவம் பெருகிட்டு, அவரால் பொறுத்து கொள்ள முடியல. உடனே ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு யாரும் அனுப்புறாரு? யோனாவை அனுப்புறாரு. போப்பா, அந்த பட்டணத்துக்கு எத்தனை நாள் தான் வாய்ப்பு கொடுக்கிறேன்? 40 நாள் தான் இருக்குது. இந்த 40 நாள் தான் இருக்குதுன்னு போய் சொல்லிட்டு வா. 40 நாளுக்குள்ள அவன் ஏதாவது பண்றான்னு பாப்போன்னு அவரு நினைச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, கர்த்தரு எப்ப அந்த பட்டணத்துக்கு 40 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ மனம் திரும்புன்னு சொல்ல சொன்னாரு. இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நம்மாலு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாருன்னா, 40 நாள்ல இவன் அழிய போறான். 40 நாள்ல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? இந்த பட்டணத்தை மொத்தமா அழிக்க போறாருன்னு சொல்லிட்டு இவாள் இப்ப என்ன பண்ணிட்டாவா? கூடாரத்தை போட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அல்லேலூயா. பாருங்க, அந்த யோனா கிட்ட தான் ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்களுக்கு சொல்லியாச்சு. யோனா போய் சொல்லிட்டான், எப்பா 40 நாள் தான் உண்டு, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்கன்ட்டு வந்துட்டான். 40 நாள் கழிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? எல்லாரும் சாக போறீங்க, கடவுள் உங்களை என்ன செய்ய போறாரு? அழிக்க போறான்னு சொல்லிட்டு வந்து ஒரு கூடாரத்தை போட்டு பார்த்துட்டு இருக்காரு. நம்பாலும் 40 நாள் அவ்வளவு சாவ போறான், எப்படி சாவ போறான், எந்த விதத்துல சாவ போறான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கர்த்தர் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு பிரபலியமா ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. ஒரு நபர் பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஆதரவாளர்கள், ஒரு பக்கம் எதிர்ப்பாளர்கள். சரிங்களா? சரி, அவரு தவறு செய்தாரா செய்யலையாங்கிறது யாருக்கு தான் வெளிச்சம்? கர்த்தர் ஒருவருக்கு தான் வெளிச்சம். அவரை நியாயந்திருப்பதற்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் எந்த விதத்திலும் ரைட்ஸ் கொடுக்கல. அல்லேலூயா. சரி, ஒருவேளை அவர் தவறை செய்திருந்தாலும் கூட, சரிங்களா, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்ததுக்கு பின்பு ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை. நினிவே பட்டணத்துல அது நடந்துச்சு. நினிவே பட்டணத்துல அது நடந்துச்சு. கடைசி நிமிடம் ராஜாவுக்கு செய்தி போகுது, ஐயோ 40 நாள் அழிக்க போறாரு. உடனே என்ன பண்ணாரு? ராஜ வஸ்திரத்தை கலந்து ரட்டு உடுத்தி சாம்பலில உட்கார்ந்து அவ்வளவு பேருக்கு உபவாசத்துல இருக்கும்படி கட்டளை கொடுக்கிறார். மிருக ஜீவன்கள் கூட தண்ணி கட்டக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது, உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி 1,20,000 பேரும் என்ன பண்ணாங்க? உபவாசத்துல ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னின்னு சொல்லி உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. நம்மால என்ன நினைச்சான்? 40 நாள் ஆக போகுது, இன்னைக்கு 40வது நாள், நாளைக்கு எல்லாரும் ஜாக போறான்னு நினைச்சான். 40 நாள் முடிஞ்சது, ஒருத்தனும் ஜாகல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட இவன் கேட்க, என்ன ஆண்டவர் நீர் சொல்லிட்டு நானும் போய் சொல்லிவிட்டேன், நீர் இப்படியெல்லாம் செய்வீர்னு தெரிஞ்சுதான் நான் என்ன பண்ணேன், நினிவேக்கு போகாம தர்சீசை பார்த்து ஓடுறேன். நீர் அப்படிப்பட்ட ஆளு, இங்க ஒண்ணு சொல்லுவாரு, அங்க ஒண்ணு செஞ்சிருவாரு, கொல்லுவேன்னு சொல்லுவாரு, அங்க போய் காப்பாத்திக்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவருங்க. நீங்களும் நானும் மன்னிக்காமல் கடந்து போய் விடுவோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா. அவர் மன்னிப்பதற்கு தயவு பெருத்தவராம்.
பாருங்க, ஸ்தோத்திரம். தானியேல் 9:10 சொல்லுகிறது, அவரிடத்தில் யாராலும் எங்கள் ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் என்ன உண்டா, மன்னிப்புகளும் உண்டுட்டாரு. தானியேல் 9:10 ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவரிடத்துல இரக்கமும் உண்டா, மன்னிப்புகளும் உண்டா. மன்னிப்பு எழுதல ப்ளூரல்ல எழுதுறாரு, பன்மையில எழுதுறாரு, எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்கப்பா அப்படின்ட்டாரு. ஆனா அந்த மன்னிப்பை பெறுவதற்குரிய வழியை நம்ம தேடிடணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. மன்னிச்சுட்டாருன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. அந்த மன்னிப்பதற்கு அவர் எந்த விதத்துல நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அந்த வழியை பின்பற்றினால் போதும், ஆண்டவர் இரக்கம் பாராட்டி மன்னித்து விடுவார். அல்லேலூயா. நினிவே பட்டணத்துக்கார அத்தனை பேர் என்ன பண்ண, உபவாசம் விட்டு பாவங்களை அறிக்கை செய்தார். வேதம் சொல்லுகிறது, எவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவனே இரக்கம் பெறுவான் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. ஆக நினிவே பட்டணத்து மக்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தார்கள். 1,20,000 பேரை ஆண்டவர் மன்னித்தார். அழிப்பேன் என்று சொன்ன அத்தனை பேரை ஆண்டவர் காப்பாற்றினார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அந்த மக்களை குறித்து சாட்சி சொன்னாரு. இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னது போலதான் அங்கே பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேரை, அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேயை நான் அவர்களுக்காக பரிதபிக்காமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்வதற்கு திறப்பலை என்று உபவாசம் விட்டு சாம்பலில் உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மன்னிப்பை கொடுக்கிற நம்முடைய தேவன், அப்படிப்பட்ட தேவன் நம்மை சொத்துறோம். அதனாலதான் சொல்லுவோம், நம்ம பெரிய பாவின்னு நம்ம ஒரு முத்திரை அப்படி குத்த நினைப்போம். அவன் நமக்கே தெரியாத ஆண்டவர்கிட்ட விழுந்துருவான். ராத்திரியா காலில் விழுந்து கதறி அழுது, ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்ப்பா, அறியாம செஞ்சுட்டேன், இனிய வாழ்க்கையில செய்ய மாட்டேன்னு ஒரே ஒரு நொடி ஒரு சூட்டவ அடுத்த நடு ராத்திரியில ஆண்டவர்கிட்ட பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு அழுது குழம்பிட்டான்னா ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துருவாரு. இல்லையா? அதனாலதான் நம்ம யாரையுமே நாம தீர்மானிக்க கூடாது, யாரையுமே நாம யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் நாம வழங்க கூடாது. அல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், யாராக எவராக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஆண்டவரே அவரை நினைத்தருளும், ஆண்டவரே அவர்களை காப்பாற்றியருளும். அல்லேலூயா. சோ 2வது சொல்றாரு, அதே போல 2வது அந்த கல்வனை பார்த்து சொல்றாரு. முதல் வார்த்தையில பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று சொன்னார். 2வது வார்த்தை சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, லூக்கா 23:43 சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்க இருப்ப, பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றா. அல்லேலூயா. பாருங்க, கடைசி நிமிடத்துல கூட ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர். இந்த உலகம் நம்மளை புறம்பே தள்ளிரும், உலகம் நம்மளை உதாசீனப்படுத்திடும். இவன் கரை சேர மாட்டான், இவன் வளர மாட்டான், இவன் இனி ஆசீர்வாதமா இருக்க மாட்டான், இனி இவன் சுகம் பெற மாட்டான், இனி இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இனி இவன் பாதுகாக்கப்பட மாட்டான், இனி அவ்வளவுதான் சொல்லி என்ன செஞ்சிருவான், இந்த உலகம் முடிவு கட்டலாம். ஆனா தேவன் ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். 2 பேருக்கு அந்த கடைசி நிமிடத்துல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. வலதுபுறத்தில் இருக்கிற கள்ளனுக்கும் இடதுபுறத்தில் இருக்கிற கள்ளனுக்கும் வாய்ப்பு கடைசி நிமிடத்துல கிடைத்தது. ஆனால் அதுல ஒருவன் என்ன பண்ணிட்டான், பயன்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. ஆக கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கும் அனுதினமும் நமக்கு என்ன பண்றாரு, வாய்ப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வாய்ப்பை நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், நான் பாவிதான், நீர் நீதிமான் ஆண்டவரே, எனக்காக தானே இவ்வளவும் செய்தீர், எனக்காக தானே இத்தனை பாடுகள் பட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும்
அரிதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கொடுக்கிற ஒவ்வொரு நொடியும் கொடுக்கிற வாய்ப்பை நீங்களும் நானும் அந்த கல்வனை போல பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், ஒரு கல்வன் வலதுபுறத்தில் இருக்கிற கல்வன் அவன் பயன்படுத்தி கொண்டான், இடதுபுறத்தில் இருக்கிற கல்வனோ அவன் பரியாசம் பண்ணினான். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பரியாசம் பண்ணின கல்வனை போல நீங்களும் நான் இராதபடிக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கிருபையாய் ஆண்டவரே எனக்கு இறங்குமப்பா, கிருபையாய் என் கணவர் இரக்கம் பாராட்டுங்க, என் மனைவிக்கு இறங்கோ, என் பிள்ளைகளுக்கு இறங்கோ, என் பெற்றோருக்கு இறங்கோ, என் உறவுகளுக்கு இறங்கோ, என் குடும்பத்துக்கு இறங்கோ, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் மனமிறங்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதேசியின் மத்தியிலே அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒருவனுக்கு பாதாளமும் ஒருவனுக்கு பிரதேசியின் மத்தியிலும் இடம் கிடைத்தது. காரணம், அவன் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். சிலுவை உபதேசம் உங்களுக்கு எனக்கு என்ன இரண்டாவது கற்றுக் கொடுக்கிறது என்றால், முதல் வாய்ப்பு உனக்கு வாய்ப்பு கொடுத்தது, மன்னிப்பை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. சிலுவை உபதேசம் இரண்டாவது என்ன கொடுத்தது என்று சொன்னால், நமக்கு ரட்சிப்புக்கேற்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இரண்டாவது வாய்ப்பு சிலுவை உபதேசம் என்ன கொடுக்கிறது? நமக்கு ரட்சிப்புக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. மகனே, நீ இன்றைக்கு ரட்சிக்கப்படு, மகளே இன்றைய தருணம் உனக்கு, நீ ரட்சிக்கப்பட்டு விடு, மனம் திரும்பி விடு, குணம் பண்ணி விடு, நீ இன்றைக்கு ரட்சிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது வாய்ப்பு ரட்சிப்பு. மூன்றாவது சிலுவையின் உபதேசம் சொல்லுகிறது, மூன்றாவது வாய்ப்பு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அங்கே அன்பை குறித்து பேசுகிறார். தன் தாயையும் தகப்பனையும் குறித்து ஸ்தோத்திரம் யோவான்ல ஸ்தோத்திரம் 19வது அதிகாரம் 26, 27 வசனத்தை பார்க்கிற பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். அடுத்த வசனம், பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் மூன்றாவது சிலுவையின் உபதேசம் மூன்றாவது நமக்கு என்ன வாய்ப்பு அளிக்கிறது என்று சொன்னால், யாவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை அரவணைத்த, நம்மை ஆதரித்த, ஸ்தோத்திரம், நாம் இந்த உலகத்திலே நம்ம கடந்த காலத்திலே நமக்கு உதவி செய்தவர்கள், நம்மை ஆதரித்தவர்கள், நம்மை அரவணைத்தவர்கள், நம்மை வழிநடத்தினவர்கள், அவர்கள் எல்லாரையும் நாம் என்ன செய்யணுமா? உயர்த்தப்படும் வேளையிலே நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 33 வருஷமும் நம்மை அரவணைத்த, தன்னை ஆதரித்த, தன்னை பாதுகாத்த, தம்மை வளர்த்தெடுத்த அன்பின் தாயை, தன் தாயை நினைவு கூறுகிறார். தன்னோடு இருந்த சீசனையும் அந்த இடத்திலே தேவன் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அந்த அன்பை, இந்த உலகத்திலே நம்ம கடந்து வந்த பாதையிலே சம்பாதித்த அன்பை நாம் என்ன செய்யணும்னா நினைவு கூற வேண்டும். கடந்து வந்த பாதைகளிலே நமக்கு கிடைத்த ஆதரவு, கிடைத்த ஆலோசனைகள், கிடைத்த வாய்ப்புகள், கிடைத்ததான அரவணைப்புகள், பாதுகாப்புகள், ஆசீர்வாதங்கள், எல்லாவற்றையும் நினைத்து அன்பான தெய்வத்திடம் நீங்களும் நானும் அனுதினம் இன்னும் அதிகமாக அன்பை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் எது இருந்தாக வேண்டும் என்றால் அன்பு இருந்தாக வேண்டும். அல்லேலூயா. எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். ஏனென்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும். அல்லேலூயா. அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு இல்லையே ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளே, அன்பு மாத்திரம் ஒரு காலம் என்ன செய்யாதான்? ஒளியாது. முப்பரி நூல் சொல்லுகிறது, முப்பரி நூல் சீக்கிரத்தில் அருந்து போகாது. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, மூன்றில் எது பெரியது என்று சொன்னால் அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். யாவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அக்கம் பக்கத்தினர், நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், இன்னும் ஒருபடி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருவையும் சிநேகி. அல்லேலூயா.
யாவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சிலுவை உபதேசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம எல்லாரிடத்திலும் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்புக்குட்பட்டவர்கள் யாவரையும் அதனதன் காலத்திலே அதனதன் நேரத்திலே நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும். கடைசி நிமிடத்திலே அன்பான சீசனையும் அன்பு தாயாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். சிலுவை உபதேசம் நமக்கு ஒன்று அழுத்தமாக சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கேட்கிற பார்க்கிற யாவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிலுவை உபதேசம் போன்றாவது சொல்லுகிறது, நீங்கள் யாவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. அன்பு நம்ம யாவரிடத்தில் காட்ட வேண்டும் என்று சிலுவை உபதேசம் நமக்கு அழுத்தம் கொடுக்கிறது. நான்காவது ஒரு காரியம், ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை குறித்து பார்க்கிறோம். 3 காரியங்கள் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. நான்காவது காரியம் தேவனுக்கும் குமாரனுக்கும் உரிய ஒரு வார்த்தை. பாருங்க, தொடங்குகிறது. 4வது வார்த்தை, ஆண்டவர் பிதாவை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், சோத்திரம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி 22ஆம் சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது. அங்கே தாவீது சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அங்கே 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் முழுமையாக சிலுவையின் உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது, சிலுவை பாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 1வது வார்த்தை சொல்லுகிறது, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து அறிந்த, ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை கண்களினால் கண்டவர்கள், காதுகளினால் கேட்டவர்கள், கூட இருந்து பார்த்தவர்கள், கூட இருந்து அனுபவித்தவர்கள். அல்லேலூயா. அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கும் நிலைமையில், அத்தனை பேரும் ஓடி போன சூழ்நிலையிலே, ஐயோ நான் தனிமரமாய் நிற்கிறேனே, பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லி, என் தேவனே ஏன் என்னை இந்த ஜனங்கள் எல்லாம் முழுமையா ரட்சிக்கப்பட்டு விடுவார்களே என்று எண்ணினேனே. இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே, இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்களே, இத்தனை பாடுபட்டும் இத்தனை அற்புத அடையாளங்களை இவர்கள் மத்தியிலே செய்தும் இவர்கள் இன்னும் அறியவில்லையே, உங்களுடைய ராஜ்யத்தை இன்னும் அறியவில்லையே, என்னுடைய வருகை இன்னும் அறியவில்லையே, என்னுடைய பிறப்பை இன்னும் அறியவில்லையே, என்னுடைய கல்வாரி பாடுகளை இன்னும் அறியவில்லையே என்று அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்காக யார் ஒருவர் பாடுபடுகிறார்களோ அவர்களை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? மறக்க கூடாதாம், நினைக்க வேண்டுமா. அவர்கள் எல்லாரும் மறந்ததனாலதான் தேவனுடைய அங்கலாய்ப்பு வெளிப்படுகிறது, கூக்குரலின் சத்தம் வெளிப்படுகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் இத்தனை பாடுபட்டங்கிறதுக்காக வேதனையில் ஆண்டவர் அப்படி சொல்லல. அவர் இதை ஏற்றுக்கொண்டவர். சிலுவையினுடைய பாடை அவர் ஸ்தோத்திரம் உங்களுக்காக எனக்காக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர். அப்படி ஏற்றுக்கொண்ட தெய்வம் எதற்காக ஆண்டவரை தன்னுடைய வேதனை தாங்க முடியவில்லை என்று அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதற்காக அவர் என்ன செய்ய அங்கலாய்க்கவில்லை. உங்களுடைய என்னுடைய நடவடிக்கைகள் இத்தனை திரளான சாட்சிகளை கண்ட பின்பும் இன்னும் நாம சரியாக இல்லையே என்று சொல்லி வேதனையோடு அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் தான் பிதாவை நோக்கி கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஜனங்கள் இன்னும் இப்படியே இருக்கிறார்களே அநேக ஜனங்கள் என்று வேதனைப்பட்டார். 5வது காரியம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் ஸ்தோத்திரம் 4வது உபதேசம் சொல்லுகிறது, சிலுவை உபதேசம். அவர் நம்மை குறித்து வேதனையோடு பிதாவினிடத்தில் அங்கலாய்ப்பதை குறித்து பார்த்தோம். 6வது ஸ்தோத்திரம் 5வது சிலுவை உபதேசம் சொல்லுகிறது, 5வது சிலுவையின் வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்க ஸ்தோத்திரம். அதன் பின்பு அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறியதாக நான் தாகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள ஒரு தாகம் இருந்தது, ஆத்தும தாகம்.
அல்லேலூயா. ஆத்தும தாகம். ஐயோ, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டாண்டவரே, சீக்கிரமாய் இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், சீக்கிரமாய் இந்த ஜனங்கள் எல்லாம் இத்தனை காட்சிகளை இத்தனை காரியங்களை நான் இவர்கள் மத்தியிலே செய்து நிறைவேற்றி முடித்திருக்கிறேன். ஆகையால் இவர்கள் எல்லாம் சீக்கிரமாய் மனம் திரும்பி விட்டால், இவர்கள் எல்லாம் சீக்கிரமாய் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் ரட்சிப்பின் பாத்திரங்களாய் மாறிவிட்டார்கள் என்றால் நான் சீக்கிரமாய் வருவதற்காக என் தாகத்தை வெளிப்படுத்துகிறேன் என்றார். ஏனென்றால் ஆண்டவர் தான் சொன்னாரு, அவருக்கு தண்ணி தாகம் கிடையாது, அவர் தாகம் ஆத்தும தாகம். அல்லேலூயா. அதே போல நான் சீக்கிரமா வரணும் அன்று அந்த தாகம். இவங்கெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா என்ன செஞ்சிடணும், மனம் திரும்பிடணும், ரட்சிக்கப்பட்டிடணும். எப்படியாவது என்னுடைய சீசர்களாக ஆண்டவரை இவர்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளாக மாறிவிடணும். எதற்காக பாடுபட்டேனோ, எதற்காக ரத்தம் சிந்தினோ, அதனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பது அந்த நோக்கத்துடைய அந்த திட்டத்தை குறித்த ஒரு தாகம் தேவனுக்கு இருந்தது. அதனாலதான் நான் தாகமா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை விட்டு போறேன்னு சொல்லி நீ கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறையா, நான் மறுபடியும் உங்களை காண்பேன் என்று யோவான்ல சொல்றாரு. 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவ பிள்ளைகளே, நான் மறுபடியும் உங்களை காண்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவர் இங்கே அதை நினைவு கூறுகிறார். நான் மறுபடியும் உங்களை காண்பதற்கு தாகமாயிருக்கிறேன், நான் பரத்துக்கேறி சீக்கிரமாய் நான் வருவேன், சீக்கிரமாய் நான் மறுபடியும் உங்களை காண்பேன், நான் மறுபடியும் உங்களை காண்பதற்கு தாகமாயிருக்கிறேன் என்ற அந்த தாகத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். உங்களையும் என்னையும் இதா ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் காண்பதற்கு ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாய், பரிசுத்தமுள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய், பரலோகத்தின் வாசிகளாய் பரலோகத்துக்கு தீர்மானிக்கப்பட்ட பாத்திரமாக அவர் காண்பதற்கு நம் மீது ஒரு தாகம் கொண்டவராய் தன்னுடைய தாகத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதான் தாகத்தை குறித்து 5வது வார்த்தை சிலுவையின் உபதேசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்க வேண்டும். என் நேசர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன் தேவனை சந்திக்க நினைச்சை ஆயத்தப்படு என்று சொல்லிட்டு போனாரே, அந்த தேவனை என் மணவாளன் எப்பொழுது வருவார் என்று ஆயத்தத்தோடு நான் தாகம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அந்த தாகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். என் மணவாளனை சந்திக்க வேண்டும், என் மணவாளன் என் நேசர் சீக்கிரமாய் வரப்போகிறார், ஆகையால் நான் அவரை காண வேண்டும், சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார், நான் அவரை காண்பதற்கு அவரை சந்திப்பதற்கு நான் தாகம் உள்ளவராய் காணப்பட வேண்டும் என்று அந்த தாகத்தை நீங்களும் நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே தாகம் நமக்குள் இருக்க வேண்டும். சிலுவையின் உபதேசம் தாகத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்தது. பிதாவாகிய தேவனுக்குள் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே தாகம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆத்தும தாகம் எனக்குள் வாஞ்சிக்கிறது என்று தாவீது பாடுவது போல் நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுவது போல், அல்லேலூயா, என் ஆத்துமா தேவனையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அந்த வாஞ்சையின் தாகம், தாகத்துல இருக்கிற தண்ணீர் தாகத்துக்காய் காத்திருக்கிற ஒரு மான் எப்படி வாங்கிட்டு கதறுகிறதோ அதே போல என் ஆத்தும தாகம், ஆத்தும நேசரை நான் சந்திக்க வேண்டும் என்ற அந்த தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. 6வது வார்த்தை சிலுவையின் உபதேசம் சொல்லுகிறது. 6வது காரியம் சொல்லுகிறார், எல்லாம் ஸ்தோத்திரம் முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். 4வது சொல்றாரு, முடிந்தது. என்ன முடிந்தது? பிதாவாகிய தேவன் குமாரனிடத்திலே கொடுத்து அனுப்பின அந்த காரியத்தை அழகாக நிறைவேற்றி முடித்த காரியத்தை, அப்பா பிதாவே நீர் இந்த பூமியிலே என்கிட்ட கொடுத்த அந்த காரியத்தை, அந்த பொறுப்பை, அந்த நிர்வாகத்தை, அந்த காரியத்தை, அந்த வேலையை நான் சரியாக செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நமக்கு தேவன் கொடுத்த பொறுப்பை
நம்ம சரியா செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருப்பார். தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி அந்தஸ்துகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளை சமுதாயத்திலே நல்ல பிள்ளைகளாக வளர்த்து காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய வேலைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, சாபத்தில் விழுந்து விடாதபடிக்கு, பிள்ளைகள் கண்ணீரை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, பிள்ளைகள் ஆபத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளைகளை பாதுகாப்பின் வழியிலே நடத்த வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பை பெற்றோருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல வேலை. அது மாத்திரமல்ல, நல்ல பிள்ளைகளாய், பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாய் நாம் வளர வேண்டும் என்ற அந்த பொறுப்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையால் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு, யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் உலகத்திலே, நீங்க படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், குடும்ப பொறுப்பா இருக்கட்டும், குடும்ப தலைவி பொறுப்பா இருந்தாலும், தலைவன் பொறுப்பா இருந்தாலும், ஊழிய பொறுப்பா இருந்தாலும், என்ன ஒரு பொறுப்பா இருந்தாலும், என்ன பொறுப்பை வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை சரியாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் கொடுத்த வேலையை, பிதாவாகிய தேவன் கொடுத்த பொறுப்பை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அழகாய் செய்து முடித்ததை இங்க சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. எனக்கு நீங்க கொடுத்த பொறுப்பை நான் சரியா நிறைவேற்றிட்டப்பா அப்படின்னு சொல்லி முடிந்தது என்று 7வது சிலுவையின் உபதேசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நமக்கு கொடுத்த பொறுப்புல சரியா நம்ம செயல்பட்டால் நமக்கு உண்டான ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். 7வது வார்த்தை, 7வது சிலுவையின் உபதேசம் 7வது வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஸ்தோத்திரம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி காடியை வாங்கின பின்பு அவர் சொல்றாரு, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து வந்த அந்த ஜீவனை தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியை தேவனிடத்திலே அவருடைய கைகளில் அழகாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்துல 70 வயசா, 80 வயசா, 100 வயசா, எல்லாரும் நல்ல 100 வயசோடு தீர்க்க ஆயுசா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 100க்கு மேலேயும் போகணும்னு ஆசைப்படுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட கால வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கடைசி காலத்துல நிம்மதியா நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நம்ம தாத்தாவோ இல்லை நம்ம அப்பாவோ வயது முதிர்ந்து கடைசி நிமிடத்துல அவங்க பிரியமான பிள்ளை என்ன ஊற்றுவாங்க, பால் ஊற்றுவாங்க. அப்படிதானே? பால் ஊற்றுவாங்க. அதே போல பால் ஊற்றுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? நம்ம கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க சொல்லுவாங்கப்பா, எப்பா உன் பிள்ளைலாம் நல்லா தானப்பா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, உன் பிள்ளைலாம் ஒரு குறை இல்ல, நீ அழகா உன் குடும்பத்தை நடத்திட்ட, அழகா உன் பிள்ளைகளை வளர்த்தெடுத்துட்ட, உன் பிள்ளைகளுக்கு ஒரு குறை இல்ல, உன் பிள்ளைகள் எந்த குறை இல்லாம நல்லா இருக்காங்கப்பா, நீ அதனால சந்தோஷமா போயிட்டு வா, வழி அனுப்புவாங்க. பார்த்திருக்கீங்களா? அதாவது அந்த ஆவியை ஒப்பு கொடுக்கையில வருத்தத்தோட, சஞ்சலத்தோட, வேதனையோட அந்த ஆவி போக கூடாதாம். அப்படி சந்தோஷமா அந்த ஆவி வெளியே போனாதான் அந்த ஆத்துமா சாந்தி அடையும் அப்படிம்பாங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, தன் ஆவி அவருடைய வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சிட்டேன்னு அவர் பிதா கிட்ட சொல்றாருப்பா, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இப்ப என் ஆவி என்ன பண்றேன், உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற, எந்த குறையும் இல்லை, எல்லாத்தையும் சரியா நான் செய்து முடிச்சிட்டேன். அதனால இப்போ நாங்க இருக்கவே என்ன செய்யறேன், இந்த சரீரத்திலிருந்து ஆவியை, என் ஜீவனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். அதனால மன நிறைவு வரைக்கும் நம்ம வாழணும். மனக்கசப்பு வரைக்கும் இருக்க என்ன செய்யக்கூடாது, மனக்கசப்போட மனுஷன் நினைக்க கூடாது, சாகக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். 100 வயசுக்கு மேல வாழணும்னு சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லிருங்க, 100 வயசுக்கு மேல வாழுங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் சொல்லுவாங்க, பார்த்தேன் வந்துட்டாயா 100 ஆயுசு 100 அம்மா, எத்தனை வயசு ஆயுசு 100, 100லே நுப்பாட்டுதிய ஆயுசு 100ன்னு சொல்லுவாங்க. ஏன் ஆபிரகாம் காலம், ஆபிரகாம் மாதிரி வாழுங்களேன், ஏன் மோசே மாதிரி வாழலாமே, ஈசாக்கு மாதிரி வாழலாமே. ஐயா நீ ஈசாக்கு மாதிரி வாழியா,
தீர்க்காயுசோடு இரு, நீ ஆபிரகாமை போல தீர்க்காயுசோடு இரு, நீ மோசையை போல தீர்க்காயுசோடு இருன்னு மோசையை சொல்லுங்க, ஆபிரகாமை சொல்லுங்க, ஈசாக்க சொல்லுங்க, யாக்கோபை சொல்லுங்க, தீர்க்காயுசோடுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ பாருங்க, முடிவு என்பது ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, ஈசாக்கை போல, ஸ்தோத்திரம், யாரை போல, மோசையை போல இருக்கணும். முடிவு யார மாதிரி இருந்துடக்கூடாதுன்னா, ஒரு நாள் ஏலிய போல இருந்துடக்கூடாது. ஒரு மனுஷனுடைய முடிவு யாருடைய முடிவை போல இருந்துடக்கூடாது. எசேக்கியா ராஜாவினுடைய முடிவை போல, ஏலியினுடைய முடிவை போல, சவுல் ராஜாவுடைய முடிவை போல, யோனத்தானுடைய முடிவை போல இருந்துடவே கூடாது. தாவீதின் முடிவை போல இருக்கும். நாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆயுசு நாட்கள் 100 கடக்கணும், நிம்மதி. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவன் சிலுவை உபதேசம் கற்றுக் கொடுக்கிறத, சிலுவை உபதேசம் சொன்னது பாருங்க. இந்த சிலுவையினுடைய உபதேசத்தை நம்ம சரியாக கேட்டு சரியாக பயன்படுத்தினால், வாசிமா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் நிறைவு செய்வோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்கள், சிலுவையின் உபதேசங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இவைகளில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இங்கே சிலுவையின் உபதேசத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், 3வது என்ன செய்யணுமா? கை கொள்ளுகிறவர்கள். இந்த 3ஐயும் நம்ம நடைமுறைப்படுத்திட்டா ஸ்தோத்திரம், நம்ம 4 தலைமுறையை காண முடியும். என்ன புரியலையோ? 4 தலைமுறை உங்க பேரம் பேத்தி பிள்ளைகளெல்லாம் பார்த்திருவீங்க. அல்லேலூயா. இந்த 3 காரியமும், அது மாத்திரமல்ல, இந்த சிலுவையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உபதேசத்தை கடைபிடித்தோம் என்றால், நடைமுறைப்படுத்தினோம் என்றால், ஒவ்வொரு நாளும் இதன்படி வாழ்வோம் என்று சொன்னால், அதுதான் சொல்லுகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் உலகத்தாருக்கு வைத்தியமாய் இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கு அது எப்படி இருக்கு? ஆமா, தேவனுடைய பலன். ஈசாக்குக்கு இருந்த பலன், ஆபிரகாமுக்கு இருந்த பலன், யாக்கோபுக்கு இருந்த பலன், மோசேக்கு இருந்த பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால உலகத்தை குறித்து கவலைப்படாதங்க. 1, எல்லாரையும் மன்னிக்க பழகுவோம். 2வது, எல்லாரையும் அரவணைப்போம், ரட்சிப்பின் பாத்திரமாய் ரட்சிப்புக்குள்ளே அரவணைக்க பார்ப்போம். 3வது, யாவரிடத்திலும் அன்பு கூறுவோம். 4வது, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் திறப்பலை நிற்க வேண்டும். அங்கலாய்ப்போடு திறப்பலை நிற்கணும். 5வது, ஆத்தும தாகம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. எதிரியா இருந்தாலும் சரி, நம்பிக்கை துரோகியா இருந்தாலும் சரி, ஆமா ஸ்தோத்திரம், சத்துருவா இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா அழிந்து விடக்கூடாது, அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஸ்தோத்திரம், பிரபலியமானவர் எப்ப அழிவான், எப்ப உள்ள போவான் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடாது. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்மா பாதுகாக்கப்படணும், அந்த ஆத்மா மறுபடியும் நிலைநிறுத்தப்படணும். அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, அவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எந்த ஆத்மாவும் அழிந்து போவது தேவனுக்கு சித்தமே கிடையாது. அதே போல ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட அந்த தாகம் நமக்கு இருக்கணும். ஆத்துமாக்கள் மீது கரிசனை இருக்கணும், தாகம் இருக்கணும். அதே போல 6வது, தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற அந்த வேலைகளை எல்லாம் சரியாக நிறைவு செய்ய வேண்டும். அல்லேலூயா. 7வது, ஆண்டவர் கொடுத்த வேலையை சரியாக நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று அவரிடத்துல ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அல்லேலூயா. இந்த 7 வார்த்தை, இந்த சிலுவையின் உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம் என்றால், அப்படியே கண்களை மூடுவோமா? தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவனுடைய பலனாயிருக்கிறது என்று சிலுவையை குறித்த தியானத்தை இந்த நாளிலே, சிலுவையினுடைய 7 வார்த்தைகளை குறித்து ஆண்டவரே பேசும்படியாக, ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக இது வாழ்நாள் முழுவதும் பேசப்பட வேண்டிய வார்த்தை, ஆயினும் சுருக்கமாக ஆண்டவரே ஒரு புரிதலுக்காக, ஒரு தெளிவுக்காக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்.
இதை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும், இதன்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எல்லா மக்களையும் மன்னிக்கிறவர்களாக, எல்லாரையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, கல்வரை நீர் மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல, ஆண்டவரை ரட்சித்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சித்தது போல நாங்களும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல யாவரிடத்திலும் நாங்கள் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆத்துமாக்கள் அழிந்து போக கூடாது என்று திறப்பலை நின்று அங்கலாய்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுபோல ஆத்துமாக்கள் மீது, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது, ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் மீது ஒரு தாகம், ஆத்தும பாரம் எங்களுக்கு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல நீங்க எங்க கரத்துல கொடுத்த வேலையை நாங்க சரியா செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போல நாங்கள் கொடுக்கப்பட்ட காரியத்தை ஆண்டவரை சரியாக உம்மிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. நல்ல வார்த்தை எங்களோடு பேசினீங்க. இந்த 7 வார்த்தைகளையும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த, அதன்படி நடைமுறைப்படுத்த, அதன்படி வாழ ஓட கிருபை செய்யும். உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.